நேத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அதில முந்தாநேத்து நேத்துக்கு முந்தின நாள் வந்து நான் சுவாமிமலை போயிருந்தேன். அந்த பயணத்த பத்தி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். எனக்கு நடந்த விஷயங்கள், அதுவும் மற்ற நெறைய முருக பக்தர்கள் வந்து சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நான் டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பேன். இது எதுக்காக நான் குடுத்துருக்கேன் அப்டின்னா, என்கிட்ட நிறைய பக்தர்கள் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லும் பொழுது வந்து என்னென்னா, இப்போ இதுக்கப்புறம் முடிஞ்சிட போகுது. இதுக்கப்புறம் முருகர் யுகம் சொல்கிறதுக்கப்புறமா, இது முருகனை வழிபாட்டு பண்ணுறதுக்கப்புறமா, இப்போ நிறைய எண்ணற்ற தெய்வங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கடவுள்களும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போது நாங்கள் ஏற்கனவே ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஈசனாக இருக்கட்டும், இல்லை வந்து குலதெய்வமாக இருக்கட்டும். அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு தான் நான் முருகன் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணிகிட்ருக்காரு, நல்லது பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இல்லை அந்த கோயில் பக்கத்தில், இல்லை வீட்டு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க முருகனை பற்றி. என்ன அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, இது வந்து இந்த இந்த விஷயத்த வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிளியரான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, யார் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு நமக்கு நம்ம தினசரியாக வந்து ஒரு நீண்ட நாளாக வந்து இது தீராத ஒரு பிரச்சனையை நோக்கி தான் நம்ம வந்து தினசரியாக வந்து நம்ம தேடிட்டு இருப்போம். இதுக்கு யாராவது ஒரு வழி கொடுப்பாங்களா, இல்லை வந்து இது எப்போ தான் தீரும், இதுக்கான வந்து ஒரு சொல்யூஷன் என்ன, எங்கே போனால் தான் எனக்கு முடியவே இல்லை, வாழ்க்கையே முடிய போகுது, ஏதோ ஒன்று நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லா இரவனும் நான் வழிபாடு பண்ணுறேன், அதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு விஷயமே எனக்கு அமையலை அப்படின்னு நிறைய பேர் மனசில் இருந்திருக்கும்ல. அப்படி அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இறைவன் உங்களை தேடி வந்திருப்பார் அப்படின்னா, யாராவது மூலியமாக இப்போ வந்து வீடியோஸாக இருக்கட்டும், திடீர்னு வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேஸ்புக் பார்க்குறதா இருக்கட்டும், அதில் வரக்கூடிய விஷயங்கள், இப்போ என்ன மாதிரி இல்லை நிறைய பேர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள், சில உண்மையான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயம், இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு நான் வந்து போயிருந்தேன், அப்போ வந்து என்னோடய பிரச்சனைகள் முழுசாக தீருதோ இல்லையோ, அதில் வந்து படிப்படியாக அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் என்னால் வந்து கிடச்சிது. அந்த சொல்யூஷனை வந்து அதை நான் தேடி போகும்போது நான் அந்த பயனடைஞ்சுக்கிட்டேன். அப்போத்துலேருந்து நான் அந்த இறைவனை வந்து நான் வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோலையும் பக்தர்கள், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கட்டும், ஒரு இறைவனை பற்றி உங்கள் முன்னாடி, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது காட்டும். ஏன் அப்படி காட்டுதுன்னா, இந்த இயற்கையும் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், இங்கே இந்த விஷயம், இந்த நாள், இந்த நேரத்தில் நமக்கு அந்த ஒரு விஷயம் நம்ம கண் மூலியமாக நமக்கு தென்படுது அப்படின்னா, அதை நோக்கி போங்க, தவறு கிடையாது. அந்த போயிட்டு அந்த பிரச்சனை வந்து சப்போஸ் தீரலை, கோயில்கள் பேரை சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும் முருகப்பெருமானுக்கு வந்து எத்தனை சிறப்பான திருத்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் திரும்பியும் அந்தந்த பேர்கள் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த கோயில்கள் பேரை சொல்லியும் திரும்பியும் ஏதாவது வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்டால் நிறைய பேர் போயிடுவீங்க. அதுக்காக நான் எந்த திருத்தலங்கள் பேரை நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக ஒரே விஷயம், என்றென்றும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ தான் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுறதாங்களா இருக்கட்டும், இல்லை வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நீங்கள் முருகனை வந்து வழிபாடு பண்ணி முருகன்கிட்டேருந்து சில நன்மைகள் கிடச்சி விடாமல் திரும்பியும் நீங்கள் வழிபாடு பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்து விட்டுட்டேன், திரும்பி நான் முருகன்கிட்ட வரலான் இருக்கேன் அப்படிங்கிற பக்தர்களாக இருக்கட்டும், ஒரே விஷயம் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருக்கட்டும், ஏதாவது உங்கள் மனசில் இந்த முருகனை பார்த்தா ஆத்மார்த்தமாக திருப்தியாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது, இங்கே வந்தால் என் மனசில் இருக்கிற கவலைகள் அனைத்துமே தீருதுப்பா. வீட்டில் 1000 சண்டை நம்ம போட்டிருப்போம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1000 சண்டை போட்டிருப்போம். அந்த வீட்டில் முதல்ல சண்டை எப்படின்னா, பழைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதை தான் இப்போ புதுசாக தொடர்ச்சியாக நடந்த மாதிரி தான் வந்து அந்த சண்டை ஒவ்வொன்றா வந்து உருவெடுத்து நமக்கு மைண்ட் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு டிப்ரெஷனாக வந்து ஆல்ரெடி இது முடிஞ்சு போச்சு, திரும்பியும் ஏன் வீட்டில் வந்து வருது. வீட்டில் கால் வச்ச உடனே, வீட்டில் நுழைஞ்ச உடனே நம்ம வெளியே ஆஃபீஸ் போயிட்டு வந்திருப்போம், இல்லை வெளியில் எங்கேயாவது போயிருப்போம். இல்லை நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா,
நிம்மதியாக அந்த கோயிலுக்கு போயிட்டு உக்காந்தேன். கோயில் போயிட்டு உக்காந்து அதுக்கப்புறமா தான் வந்து கடன்காரங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, இந்த வீட்டில் வந்து சண்டை வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரணங்கள் வெவ்வேறு வகையான ஒரு காரணங்கள் இருக்கும். அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து புரிஞ்சுக்கிறதும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறதும் அது உங்களோட மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்றைய நாள் நான் வந்து ஒரு விஷயத்த நான் அனுபவிக்கிறேன். அது நல்லதாக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவாக இருக்கட்டும், இது நான் என்ன வேணா இருக்கட்டும். இன்றைக்கி நான் வந்து ஒரு சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னா, என் மனதார என் ஆன்மாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ரொம்ப இன்பமாக இருக்கேன். இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாத நாளாக இருக்குது அப்படின்னா சந்தோஷம், வாழ்த்துக்கள். இது ஏன் உங்களுக்கு இன்றைய நாள் அதுவும் எந்த ஸ்பெஷல் நாளாகவும் இருக்காது. ஏதோ ஒரு நாள் காலையிலேருந்து ஏஞ்சிருப்பீங்க, அந்த நாள் முழுக்க ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் நினச்ச அனைத்துமே நடந்திருக்கும். அந்த நாள் முடிஞ்சு அது ஒரு இரவு வரும்போது நீங்களே வந்து யோசிச்சுருப்பீங்க, இன்றைக்கி என்ன நடந்தது, ஏன் நம்ம இன்றைக்கி வந்து அபிவிதமாக நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது, என்னமோ மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கொடுக்குது. மனசால் நம்ம நிறைய நேரம் சிரிக்கிறோம் சொந்தக்காரங்கிட்ட, இல்லை பிரிஞ்சு போனவங்க, இல்லை வந்து இத்தனை வருஷமாக வந்து நம்மளை வந்து அந்த சொந்தக்காரங்களாம் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்களாம் நம்மகிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு சந்தோஷ ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எதனால் அப்படின்னா, எல்லோரும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கே தெரியாமல், உங்கள் நாலேஜே இல்லாமல், அதாவது உங்களோட சென்ஸ் இல்லாமல், அதாவது நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சில நேரங்களில் எங்கேயாவது உங்களோட உதவியை, உங்களோட தொண்டை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த உதவி எப்படி செஞ்சுருப்பீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்கு அன்றாடைய தேவைக்கு நீங்கள் வந்து உதவி இருந்திருக்கலாம். அந்த நபருக்கோ, இல்லை அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஆணாக இருக்கலாம், யாருக்கு வேணால் அந்த நாளில் நீங்கள் அவங்களுக்கு தெய்வமாக ஒரு காட்சி கொடுத்துருக்கீங்க. இதை நான் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நான் வந்து உணர்ந்து தான் ஒவ்வொரு விஷயமும் நான் பதிவு செய்கிறேன். இப்போ கூட நான் முருகன்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காணொலியும் நான் வந்து இது நானாக வந்து ஏதோ எனக்காக தோன்றதோ ஏதோ நான் சொல்லலை. இன்றைய நாள் இன்றைக்கி நான் என்ன பேசணும், இது மக்களுக்கு என்ன சொல்லணும், இதுலேருந்து இவங்க என்ன தப்பிச்சு எப்படி வருவாங்க, இல்லை தப்பிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த மனசில் இருக்கிற அந்த ஒரு தைரியத்தை விட்டுறக்கூடாது. அந்த வலியிலேருந்து சொல்லப்போனால் வந்து மனசில் வலி இருந்திருக்கும். வலி இருந்துக்கிட்டே வந்து யார் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அந்த மனசு நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கேட்காது. இதை நிறைய பேர் வந்து உணர்ந்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில். கரெக்டு தான், அது வந்து ஒரு மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, சில நேரங்களில் சில தருணங்களில் வந்து வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காதுன்னா ஏதோ வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ இழந்த மாதிரியே நமக்கு ஏதோ ஒன்று இருக்கும். காலையிலேருந்து அந்த நாள் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். திடீர்னு வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி என்ன ஏது பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல, ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டாக நம்ம மனசே வந்து நம்மளை கொண்டு போயிடும். இதை நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கெல்லாம் அதை உடச்சிக்கிட்டு எது நம்மளை வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு கொடுப்போம் அப்படின்னா, என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து யாராவது ஒரு மனசில் வந்து நம்ம யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம மனசை வந்து காயப்படுத்தியிருப்போம். அந்த காயப்படுத்தியிருப்போம்னா நம்ம வேணும்னே பண்ணியிருந்திருக்க மாட்டோம். சப்போஸ் நான் இப்போ ஒரு ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து அந்த ஃபோனில் எனக்கு சொல்கிறாங்க. அந்த நேரம் அந்த நிமிஷம் யாராவது ஒருத்தவங்க வராங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை ஃப்ரெண்டோ யார் வேணா இருக்கலாம். அந்த நபரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள நான் வந்து காயப்பட்டு நான் பேசியிருந்தேன்னா இது அப்படியே எனக்கு வந்து ரிட்டன் அமையும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் நம்ம ப்ரீ பிளான்டாக நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அந்த விஷயம், அந்த ஒரு நொடி நம்ம எதிர்பாராத விஷயமாக தான் நம்ம அந்த நபரை நம்ம திட்டியிருப்போம். அதை அவங்க மனசை வந்து பாதிச்சிருக்கும்.
அதை இவனை இல்லை இவங்களை வந்து நம்ம இன்னைக்கு திட்டி தான் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். பட் ஏதோ ஒரு காரணத்தில் வந்து அவங்க அதை எடுத்திருப்பாங்க. அப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம திரும்பி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். பல நேரங்களில் வந்து நானே வந்து சில நேரங்களில் நல்லா காலையிலேருந்து ஆக்டிவாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அந்த நாளில் முடிய நம்மளே வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனைகளில் வந்து போயிடுவோம். இது வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்தணும் அப்படி எல்லாமே இருந்தாலும் இதை வெட்டி எப்படி நம்ம அதை பிரேக் த்ரூ பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து அந்த கேள்வி வந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்களில் நிறைய பேருக்கு அந்த மனசில் வந்து அந்த கேள்வி ஒரு எழுச்சியாக இருக்கும். நான் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை பல முறைகள் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன எப்படி நடந்துக்கணும், ஒரு வழிகாட்டியாக ஒரு இப்படி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். பிறருக்கு வந்து நம்ம ஒரு கெடுதல் செய்யலைன்னா கூட உன்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் உன்னை சுற்றி இருக்கிற அது எந்த உயிருக்கானாலும் அது உன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை மட்டும் பண்ண தலைவன் முருகப்பெருமான் நிறைய விதத்தில் வந்து வழிகாட்டியிருக்காரு. அந்த வகையில் வந்து தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து தினசரியாக வந்து கோயில் போயிட்டுருக்காரு, பக்தி அதிகமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனைகள் 1000 இருக்குது. இதை வந்து சுமைக்க முடியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கு. முருகன் அவங்க வாழ்க்கையில் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, இல்லை அவர் வந்து முருகன்கிட்ட வந்து ஆத்மாத்மா முழு பக்தியாக இருக்கார், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறேன். நீங்கள் ஒரு கார்லேயோ இல்லை பைக்லேயோ ஏதோ ஒரு காரில் ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோன் மூலியமாகவோ இல்லை வந்து பக்கத்தில் வண்டியில் உட்காந்துட்டு போய் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இந்த ரோட்டு வேண்டாம், வேறு ஏதாவது ரோட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம போயிடலாம், ஏன் எப்பவுமே நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இது அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியாது. இது லாஸ்ட்டில் தான் நமக்கு புரியும். அவங்க நம்ம குடும்பத்தை நம்மளை வந்து லைஃப் பாதுகாக்க வந்திருக்காங்கன்னு தெரியும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் டீப்பாக ஆன்மீகத்துக்கு போகும்போது இல்லை இறைவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து கொடுக்கும்போது, இந்த நாள் இந்த நிமிஷம் இது உன்னோட வாழ்க்கை, இது நான் வாழ்கிற வாழ்க்கை கூட கிடையாது, முருகா இது உன்னோட வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நபருக்கு, அந்த பக்தனுக்கு யாராச்சும் மூலியமாக முருகர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த அந்த வண்டியில் நீங்கள் அந்த பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்க வேறு ரூட் எடுக்க சொல்கிறாங்கன்னா எடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரூட்டுக்கு போய் நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு விபத்து நீங்கள் நடந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், இது லாஸ்ட்டாக உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிய வரும். இது முற்றிலும் உண்மை. எனக்கும் நிறைய வகையான விஷயங்கள் வந்து முருகப்பெருமான் காட்டியிருக்காரு. அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஒரு அறிகுறியாக கூட உங்களுக்கு தெரியலாம். நெகட்டிவாக பேசுகிறதுனால மட்டும் அவங்க நெகட்டிவ் பர்சன் ஆகிட மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்ல வராங்க, நீங்கள் அந்த பக்கம் போனால் உங்களுக்கு விபத்து நடந்திருக்கும், இல்லை அது விபத்தான பகுதி, அதனால தான் உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ஆகவே எல்லாரும் எந்த சூழ்நிலை ஆனாலும் வலியாக இருக்குது, மனசு பாரமாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, என்ன ஒரு நாள் இல்லாமல் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் தீர்வை நோக்கியே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, கோயில்களாக இருக்கட்டும் இல்லை பரிகாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் சொன்னேன்னா அது இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் வந்து பேச வேண்டாம், என்னையே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. என்ன நானே வந்து சில விஷயங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டேன். அது முருகப்பெருமானால தான். சில விஷயங்கள் நம்மளும் மற்றவங்கள மாதிரி உங்களை வந்து டயர்ட் ஆகிக்கிடக்கூடாது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கணும் தவிர உங்களை வந்து திசை திருப்பக்கூடாது. அந்த ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. என் தலைவர் முருகப்பெருமான் அது கொடுத்துருக்கனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். ஒரே விஷயந்தான் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், முருகன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக ஒரு உதவி உங்களை வந்து கொண்டு வந்து சேரும். இது முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. என்றைக்காச்சும் ஒரு கஷ்டம் இல்லை வலி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். எனக்கு ஏதாவது ஒரு வலி ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா வலி கஷ்டம் வந்திருக்கு, வராமலாம் யாருமே கிடையாது. வலி கஷ்டம் எனக்கும் இருக்குது. அந்த நிமிஷம் அந்த ஒரு நொடி அடுத்த நிமிஷம் நான் முருகனை பார்த்து கேட்டுவேன். நான்
மனுஷங்கிட்ட கேட்குறத விட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், யார்கிட்ட வேணால் கேட்குறத விட எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். மனிதர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த ஒரு சந்தோஷம், ஒரு 4 பேர் கூடி பேசுகிற இடத்துல வந்து நான் அவ்வளோவா வேல்யூவாக எடுத்துக்க மாட்டேன். எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சில நேரங்களில் வந்து 4 மனிதர்கள் கூட இருந்தால் நம்ம இருக்கிற கஷ்டத்தை வந்து மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் அந்த கஷ்டத்தை மறந்துடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு டோட்டலாகவே அந்த பிலீவ் கிடையாது, அந்த நம்பிக்கையும் கிடையாது. மனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சது எல்லாமே நான் இழந்துட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, என் தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். ஒரே ஒரு இன்றைக்கும் எப்பயுமே அந்த ஒரு உயிரோட்டமாக, உயிர் மூச்சாக எனக்குள்ளே கலந்துருக்கிற ஒரே ஒரு தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். நிறைய எமோஷ்னலான சில இன்சிடெண்ட்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன் நம்ம யாரோ எல்லா மற்ற முருக பக்தர்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சொல்லலாம். என்னையும் 2-3 முருக பக்தர் வந்து கேட்டிருக்கீங்க, புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கேட்டிருக்கீங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த பதிவெல்லாம் கேட்கும்போது வந்து என்னையே நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி, மிக்க நன்றிகள், சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது, இந்த உருவம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என் தலைவன் முருகப்பெருமானார் மட்டும்தான். இன்றைக்கி அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அப்படியே எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது, இவ்வளோ ஒரு பிலீவான ஒரு பர்சன், இவ்வளோ வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் வந்து லைஃப் கோச்சாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்து, எனக்கே நடந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறையவே நடந்திருக்கு. அப்படின்னா வாழ்க்கையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்கள், என் தலைவன் முருகப்பெருமான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே காண்பித்த சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து என்னை வந்து மோல்ட் பண்ணதை தான் நான் சொல்லணும். நிறையவே வந்து சொல்லிட்டு போகலாம். சில விஷயங்கள் வந்து ஓப்பன் அப்பாக நான் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பதிவில் நான் வந்து பேசுகிறேன். என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, இவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஆணித்தனமான நம்பிக்கை. உனக்கு என்னடா அப்படி முருகன் கொடுத்தாரு, ஒன்றுமே கொடுக்கல, இருந்தாலும் ஏன் அவர் பின்னாடி இருக்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பதில் ஒன்று வருது. அது அவர் எப்பயுமே எல்லா வீடியோஸில் என்னை வந்து பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து யதார்த்தமாக நான் நிறைய விஷயங்கள் நான் பக்தர்களுக்கு வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன அறியாமல் சில நேரங்களில் வந்து நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். அது என்ன எமோஷ்னல் ஆகிடுவேன்னா, ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நான் எமோஷ்னல் ஆகிடுவேன். முருகனை பற்றி, என் தலைவனை பற்றி நினச்சாலே சில நொடிகள் வந்து எனக்கு எமோஷ்னலாக தோணிடும். அது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை பார்க்குற பக்தர்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம கேட்குற வரங்கள் இதெல்லாம் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. இது வேணுமா உங்களுக்கு, இது தானே தேவையா, என்ன வரன்னு கேட்பீங்க, முருகன்கிட்ட என்ன கேட்பீங்க. எனக்கு அந்த மாதிரி லைஃப்பில் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஒரு வாழ்க்கை வாழணும், அது தலைவன் முருகன் கூட மட்டும்தான் வாழணும். என் தலைவன் என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ, என்னென்ன புரிய வச்சாரோ, வாழ்க்கைன்னா என்ன, எப்படி கட்டமைக்கணும், ஒரு மனிதனோட வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்து பாயிண்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் எப்படிலாம் அந்த வாழ்க்கையை வந்து கடத்தி கொண்டு போகணும், இது அனைத்துமே வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து ஒரு லைஃப் ப்ராக்டிக்கலாக வந்து காமிச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொரு வீடியோவும் நான் டிலேடாக போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் இது மட்டும்தான். ஏன் உங்கள் மனசில் இருக்கிற ஏதாவது ஒரு கேள்விகள் கேளுங்க அப்படின்னு நான் பதிவு பண்ணுறேன்னா, உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் வந்து அதை கேள்வியை தேடி டயர்டாகிடாதீங்க. அதுக்கான விடைகள் நானே வந்து சொல்கிறேன். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விகள். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த பதிவில் நான் வந்து சந்திக்கிறேன். சில விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். இந்த வாய்ப்பை, இந்த நேரம் எனக்கு கொடுத்த என் தலைவன் முருகப்பெருமானுக்கு மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.